எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் 27 ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 27 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் 250. ஸோ அந்த பேட்ச்க்கான ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஷெட்யூல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அந்த ஷெட்யூல் வைஸாக தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ பார்த்தீங்கன்னா மு மேத்தா, கவிஞர் மு மேத்தா மற்றும் பாடகி பி சுசீலா, இவங்க 2 பேர் தான் இந்த வருஷத்துக்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போது கலைஞர் நினைவு, அதாவது கலைஞர் 100ஆண்டு நினைவை ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்போது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது 2024 அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான விருது இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விருது 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார்னா ஃபர்ஸ்ட் கவிஞர் மு மேத்தா, அடுத்து பழம்பெரும் பின்னணி பாடகி பி சுசீலா, இவங்க 2 பேருக்கு தான் இந்த கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதானது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் இயர் 2023 இந்த கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அரூர் தாஸ் என்பவங்களுக்கு. அரூர் தாஸ். ஸோ இவர் திரைப்பட வசனகர்த்தா. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், சமீபத்தில் வழங்கப்பட்ட முக்கியமான விருதுகள் யார் யாருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீரா விருது, இந்த வருஷத்துக்கான கீரா விருது நாஞ்சில் நாடனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உயரிய ஒலிம்பிக் ஆர்டர் விருது துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாட்டின் முதல் உயரிய விஞ்ஞான் ரத்னா விருது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் முதன்முறையாக தேசிய அறிவியல் விருதுகளானது வழங்கப்பட்டது. சந்திராயன் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்குனுச்சு இல்லையா? ஸோ அதை நம்ம நினைவு கூறும் வகையில், அதை செலிப்ரேட் பண்ணும் வகையில் தான் தேசிய அறிவியல் விருதுகளானது இந்த வருஷம் முதன்முறையாக வழங்கப்பட்டது. அதில் உயரிய விருது தான் இந்த விஞ்ஞான் ரத்னா விருது அப்படிங்கிறது. ஸோ அந்த விருது கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஃபிஜி நாட்டுடைய உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. டிமோர் லெஸ்டே நாட்டுடைய கிராண்ட் காலர் ஆஃப் டிமோர் லெஸ்டே அப்படிங்கிற உயரிய விருது திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ தேசிய அறிவியல் விருதுகள் வழங்கப்பட்டது இல்லையா? அதுல விஞ்ஞான் குழு விருது எந்த குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது? இது உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டின் பறவை புகைப்பட கலைஞர் விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாட்ரிசியா ஹோமோனிலோ. பாட்ரிசியா ஹோமோனிலோ என்பவர் தான் இந்த வருஷத்துக்கான பறவை புகைப்பட கலைஞர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ பறவை புகைப்பட கலைஞர் விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பறவைகளை சிறப்பான வகையில் புகைப்படங்கள் எடுக்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பறவை புகைப்பட கலைஞர் விருதுங்கிறது பாட்ரிசியா ஹோமோனிலோ என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, இவர் எடுத்த எந்த புகைப்படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கனடாவில் பார்த்தீங்கன்னா டொரண்டோ நகரத்தில் ஜன்னலில் மோதி இறக்கக்கூடிய 4000 பறவைகளை இவர் புகைப்படமாக எடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக தான் இவருக்கு இந்த வருஷத்துக்கான பறவை புகைப்பட கலைஞர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருதுக்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 3500 யூரோ, அதாவது 3.9 லட்சத்துக்கும் மேலே இந்திய மதிப்பில் அவருக்கு பரிசு தொகையானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த பிரிவில் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கன்சர்வேஷன், அதாவது ஒற்றைப்படம் அப்படிங்கிற பிரிவில் தான் இவருக்கு இந்த ஜன்னலில் மோதி இறக்கக்கூடிய இறந்த 4000 பறவைகளை படம் எடுத்ததுக்காக வழங்கப்பட்டிருக்கு இந்த பறவைக்கான புகைப்பட விருது, பறவை புகைப்பட விருது. அடுத்து தேர்ட் கொஸ்டின், இலங்கையின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹரிணி அமரசூரிய. ஸோ பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டுடைய புதிய அதிபராக அனுரகுமாரா திசநாயகா அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அவர் அதிபராக பொறுப்பேற்றிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த நாட்டுடைய புதிய பிரதமராக ஹரிணி அமரசூர்யா இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. கவனிங்க, ஹரிணி அமரசூர்யா இவங்க அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த ஹரிணி அமரசூர்யா என்பவங்க. இப்போதான் இலங்கையுடைய பிரதமராக இவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இலங்கையுடைய பிரதமராக தினேஷ் குணவர்தனே இருந்தாங்க. ஸோ இவங்க உங்களுடைய பதவியை இப்போ ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஸோ அதை அடுத்து இந்த ஹரிணி அமரசூர்யா இலங்கை நாட்டுடைய புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க இலங்கையில பொறுப்பேற்கக்கூடிய
மூன்றாவது பெண் பிரதமர். லாஸ்டா வந்து இலங்கையில பெண் பிரதமராக இருந்தவங்க யார் அப்படின்னா சிறிமாவோ பண்டார நாயக்கா. இவங்க 1994ல பிரதமராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போதான் வந்து ஒரு பெண் பிரதமர் இலங்கையில வந்து பொறுப்பேற்கிறாங்க. அவங்க தான் இந்த ஹரிணி அமரசூரியா. அடுத்து ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிபர் அனுரகுமார திசாநாயக வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அனுரகுமார திசாநாயகாவை பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயகா என்பவர். ஸோ இவர் வந்து இலங்கையில் பொறுப்பேற்ற முதல் இடதுசாரி தலைவர். அடுத்து இலங்கையுடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா கொழும்பு. நெக்ஸ்ட் ரீசன் அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தில்லியுடைய புதிய முதலமைச்சராக அதிஷி வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த அதிஷி என்பவங்க வந்து நாட்டின் இளம் முதலமைச்சர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்துடைய இயக்குனர் ஜெனரலாக அனுராக் கார்க் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்திய விமானப்படையுடைய புதிய தலைமை தளபதியாக அமர்பிரீத் சிங் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. சசஸ்திர சீமா பால் படையுடைய தலைமை இயக்குநராக அம்ரித் மோகன் பிரசாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 53வது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 4வது கேள்வி, 67வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிட்னி. ஸோ ஆஸ்திரேலிய நாட்டின் சிட்னியில தான் இப்போ 67வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு பார்த்தீங்கன்னா இப்போ வர நவம்பர் மாதம் தொடங்கப்பட இருக்கு. கவனிங்க, இப்போ 18வது மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா இருக்காங்க. ஸோ இப்போ ஓம் பிர்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரே நாடு ஒரே தளம் அப்படிங்கிற பார்வையை வந்து நினைவாக்குற வகையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம நாட்டில் நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் நடைபெறக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுமே எண்மயமாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்பேரவைகள், இப்போ மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் சட்டப்பேரவைகள் இருக்கு இல்லையா, சட்டப்பேரவைகள் மற்றும் மேலவைகளில் நடத்தக்கூடிய விவாதங்கள் அனைத்துமே நாடாளுமன்ற எண்ம தளத்தின் மூலமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் 1992ஆம் ஆண்டுக்கு முன்னாடி நடைபெற்ற விவாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது 18,000 மணி நேர குரல் வழி பேச்சானது செயற்கை நுண்ணறிவு மூலமாக பதிவு செய்யப்பட்டு பயனர்கள் வந்து அதை எளிதில் அணுகும் வகையில் இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 67வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு இப்போ வர நவம்பர் 3ஆம் தேதி தொடங்கி ஒரு 5 நாட்களுக்கு ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் வந்து நடைபெற இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குவாட் உச்சி மாநாட்டை நம்ம இந்தியா நடத்த இருக்கு. ஸோ இந்த வருஷம் அமெரிக்கா தான் வந்து 4வது குவாட் கூட்டமைப்போட உச்சி மாநாட்டை வந்து நடத்தியது. ஸோ அது எங்கே நடைபெற்றது அப்படின்னா வில்மிங்டன்ல நடைபெற்றது. அடுத்து 8வது இந்திய நீர்வாரம் 2024 அப்படிங்கிற மாநாடு தில்லியில் நடைபெற்றிருக்கு. உலக உணவு இந்திய மாநாட்டுடைய 3வது பதிப்பு தில்லியில சமீபத்தில் நடைபெற்றது. அடுத்த 5வது கேள்வி, ஹாங்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜீவன் நெடுஞ்செழியன் மற்றும் விஜய் சுந்தர் பிரசாந்த். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சீனாவில் ஹாங்சு ஓபன் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றிருக்கு. அந்த போட்டியில் நம்ம இந்திய வீரர்களான ஜீவன் நெடுஞ்செழியன் மற்றும் விஜய் சுந்தர் பிரசாந்த் ஆகியோர் வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ சீனாவில் ஹாங்சு ஓப்பன் அப்படிங்கிற ATP 250 போட்டியானது நடைபெற்றிருக்கு. இதில் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர்களான ஜீவன் நெடுஞ்செழியன் மற்றும் விஜய் சுந்தர் பிரசாந்த் கூட்டணி வந்து சாம்பியனாக இருக்காங்க. இதே போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா குரேஷியா நாட்டை சேர்ந்த மரின் சிலிச் வந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து அதே சீனாவில் பார்த்தீங்கன்னா செங்டு ஓப்பன் போட்டி ATP 250 போட்டி தான் இதுவும். செங்டு ஓப்பன் போட்டி நடைபெற்றிருக்கு. அதில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் சீனாவை சேர்ந்த ஷாங் ஜூன் செங் வந்து சாம்பியனாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். இப்போ சமீபத்தில் தான் US ஓப்பன் போட்டியானது நடைபெற்றது. ஸோ அந்த US ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா சாம்பியனாக இருக்காங்க. அடுத்த ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் வந்து சாம்பியனாக இருக்காங்க. 6வது கேள்வி, 16வது ஆசிய உச்ச தணிக்கை நிறுவன பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லி. ஸோ இப்போ 16வது ஆசிய உச்ச தணிக்கை நிறுவன பேரவை கூட்டமானது தில்லியில் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரான கிரிஷ் சந்திர முர்மு அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கு. எங்கன்னா தில்லியில் எத்தனையாவது பதிப்பு அப்படின்னா 16வது பதிப்பு. நெக்ஸ்ட் 7வது கேள்வி,
45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஹங்கேரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது ஹங்கேரியில் வந்து நடந்திருக்கு, புடாபெஸ்ட்ல. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் அணி மற்றும் இந்திய ஆடவர் அணி 2 அணியுமே வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கு. ஸோ இதில் சாம்பியன் பட்டம் வின் பண்ண அணியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா ஆர் வைஷாலி, ஆர் பிரக்யானந்தா, டி குகேஷ் ஆகியோர் வந்து சாம்பியன் பட்டம் வென்று ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய், தலா 25 லட்சம் ரூபாய் வந்து பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு, அதாவது ஊக்கத்தொகையாக. அடுத்து இந்த அணியுடைய கேப்டனான ஸ்ரீநாத் நாராயணன் அவர்களுக்கு வந்து 15 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 90 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வந்து தமிழக அரசு இவங்களுக்கு வழங்கியிருக்கு. 8வது கேள்வி, ஆளுநருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு இது? ஆன்சர் ஆர்டிகல் 163. ஸோ சட்டப்பிரிவு 163 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு உதவுறதுக்கும் அவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கும் அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அமைச்சர்கள் குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது எதுக்காக இப்போ நம்ம இந்த ஆர்டிகல் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ கர்நாடகாவுடைய முதலமைச்சராக சித்தராமையா இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ சித்தராமையா அவர்களுடைய மனைவியான பார்வதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து மைசூருக்கு பக்கத்தில் ஒரு நிலமானது அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஸோ அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு கழகம் வந்து கையகப்படுத்திட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 14 வீட்டு மனைகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகனா திட்டங்களுக்காக. இப்போ நம்ம ஓசூரில் வந்து விமான நிலையம் அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அரசு வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தி அதுக்கு ஈக்குவலாக வேற நிலத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு கழகம் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி இருக்காங்களே அவங்களுடைய நிலத்தை வந்து கையகப்படுத்தி அரசு திட்டத்துக்காக கையகப்படுத்திட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரு 14 மனைகளை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்கள்ட்டேருந்து வாங்கின நிலத்தை விட கொடுத்த நிலத்தோட மதிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகம். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நிலம் மாற்றத்தில் வந்து பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது குறித்து விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் அவர்கள் வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. சித்தராமையா அவர்கள் மீது விசாரிக்கிறதுக்கு அனுமதி அளித்து அந்த கர்நாடக மாநிலத்துறை ஆளுநர் ஆகக்கூடிய தாவர்சந்த் கெலாட் வந்து தெரிவிச்சிருக்காங்க, அனுமதி அளிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 17A மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 218 படி சித்தராமையா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா அனுமதி அளிச்சிருக்காங்க ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அவர்கள். ஸோ இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா அவர்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்னன்னா ஆளுநர் வந்து சட்டத்தை மீறி நடந்திருக்காங்க, அவங்க எனக்கு என் மீது வழக்கு தொடர்றதுக்கு அவங்க அனுமதி அளிச்சிருக்காங்க, இது விசாரிக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க, இது சட்டத்தை மீறி ஆளுநர் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை விசாரிச்ச கர்நாடக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீதான நில முறைகேடு குறித்து ஆளுநர் வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி அளித்தது வந்து சட்டப்படி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 163 படி பார்த்தீங்கன்னா வழக்கமான டைம்ல வந்து அமைச்சரவையோட ஆலோசனைகள் அல்லது அதோடைய பரிந்துரைகளின் படி ஆளுநர் வந்து செயல்பட இருக்கணும். இந்த மாதிரியான சிறப்பான நேர்வுகளின் போது ஆளுநர் வந்து அவங்களுடைய முடிவை தன்னிச்சையா எடுக்கலாம். அதன்படி இந்த வழக்குல ஆளுநர் முடிவு எடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா அவர்கள் மீது வழக்கு நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநர் அவர்கள் அளித்த அனுமதியை வந்து இப்போ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிச்சிருக்கு. 9வது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 6 ஆண்டுகள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவானது 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க 2018 செப்டம்பர் 23. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 6 வருடங்கள் வந்து முடிஞ்சிருக்கு, நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு அளிக்கப்படுது. தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் அளிக்கப்படுது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய சுகாதார உறுதி திட்டம் அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது ஒரு காப்பீடு திட்டம். 5 லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு அளிக்கப்படுது.
அடுத்து 10வது கேள்வி, உலக மருந்தாளுநர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 25. ஸோ ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 25ஆம் தேதி தான் உலக மருந்தாளுநர்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து சுகாதாரத்தில் வந்து மருந்தாளுநர்களுடைய பங்கை வந்து கௌரவிக்கும் வகையில், அங்கீகரிக்கும் வகையில் இந்த தினமானது செப்டம்பர் 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட் மீட்டிங் குளோபல் ஹெல்த் நீட்ஸ் அப்படிங்கிறதான் தீம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே முதன்முறையாக அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தான் மெடிசன் ஃப்ரம் தி ஸ்கை அப்படிங்கிற ஒரு பைலட் திட்டமானது, சோதனை அடிப்படையிலான திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன் மூலமாக இப்போ ரிமோட் ஏரியாஸ்லாம் இருக்குல்லையா, மருத்துவமனைகள், அதே மாதிரி போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு இடங்கள்லாம் இருக்குல்லையா, ரிமோட் ஏரியாஸ். ஸோ அந்த இடங்களில் ட்ரோன் மூலமாக மருந்துகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு திட்டம் தான் மெடிசன் ஃப்ரம் தி ஸ்கை. இது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நகரும் பேரிடர் மருத்துவமனை, ஸோ உலகிலே முதன்முறையாக நகரும் பேரிடர் மருத்துவமனையானது நம்ம இந்தியாவில் தான் தொடங்கப்படுது. ஸோ அதாவது நம்ம ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். கியூப் மாதிரி இருக்கும், பேரிடர் காலங்களில் விமானங்களில் அந்த கியூபை கொண்டு போய் அந்த கியூப்ல வந்து மருந்து சாதனங்கள்லாம் இருக்கும். ஸோ பேரிடர் காலங்களில் இப்போ வெள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த விமானத்தில் கொண்டு போய் அந்த கியூபை வந்து பேராஷூட் மூலமாக நம்ம குறிப்பிட்ட இடத்துல தரையிறக்கி அங்கே உள்ளவங்களுக்கு மருந்து பொருட்கள் வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீம், அதாவது ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதான் நகரும் பேரிடர் மருத்துவமனை. அடுத்து ஷார்ட் நியூஸ், உலகிலே பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கு. ஆனால் தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம இந்தியா வந்து 140வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்கும், மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம், வீக்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிட்டு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை வந்து அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு அதில் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கவங்க கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் A and B, மு மேத்தா மற்றும் P சுசீலா. இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டின் பறவை புகைப்பட கலைஞர் விருது வென்றவர் யார்? ஆன்சர் பாட்ரிசியா ஹோமோனிலோ. மூன்றாவது கேள்வி, இலங்கையின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஹரிணி அமரசூர்யா. நான்காவது கேள்வி, 67வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சிட்னி. ஐந்தாவது கேள்வி, ஹாங்ஸோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய இணை எது? ஆன்சர் ஜீவன் நெடுஞ்செழியன் மற்றும் விஜய் சுந்தர் பிரசாந்த். ஆறாவது கேள்வி, 16வது ஆசிய உச்ச தணிக்கை நிறுவன பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லி. ஏழாவது கேள்வி, 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஹங்கேரி. எட்டாவது கேள்வி, ஆளுநருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 163. ஒன்பதாவது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 6 ஆண்டுகள். 10வது கேள்வி, உலக மருந்தாளுநர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 25. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.